சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் ப்ரெட்டில் காரசாரமான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் செய்ய போகிறோம். ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு ப்ரெட்டில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு பெரிய சைஸ் 2 உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருந்தேன். அதை இந்த மாதிரி காய் சீவத்தில் வச்சு சீவி எடுத்துக்கலாம், இல்லாட்டி கையால் கூட நசுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காய் சீவத்தில் சீவும்போது எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக நமக்கு நல்லா மசிஞ்சிருக்கும். அதனால் காய் சீவத்தில் சீவி எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு பொடியாக கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மல்லி போட்டுட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், வீட்டு மிளகாய் தூள் 3 ஸ்பூனும் 1 ஸ்பூன் சோம்பு பொடியும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டேன். இதில் நான் மிளகாய்த்தூளும் சோம்பு தூளும் போடுறது மிஸ் ஆகி போச்சு வீடியோவில். அதனால் அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி காட்டி எடுத்துட்டேன் வீடியோ. இது நல்லா கையால் நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஸ்பூனால் பிசைஞ்சாக்கா உப்பு மிளகாய்த்தூள்லாம் ஒரே மாதிரி ஈவனாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சி விட்டுக்குங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. நான் 2 பச்சை மிளகாயும் 3 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் தான் போட்டுருக்கேன். பிசைஞ்சி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு போட்டுட்டு இதில் நம்ம தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கரைச்சிக்குங்க. ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த ப்ரெட்டில் இந்த மைதா மாவு போய் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. மைதா மாவை கரைச்சி வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் ப்ரெட்டு பவுடரையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ரெட்டு ஸ்லைஸை நாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு அதை மேலே இதை மாதிரி தடவி விட்டுக்கலாம். நம்ம ஸ்பூனால் இந்த மாதிரி தடவி விட்டுங்க. அப்படி இல்லைன்னா கையால் கூட தடவிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு வைக்கணுமோ அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வச்சு நல்லா தடவி விட்டுட்டு அந்த ப்ரெட்டை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டு ஸ்லைஸையும் நான் உருளைக்கிழங்கை தடவி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு தடவி வச்சுக்கிறத மைதா மாவில் போட்டு நனைச்சி எடுத்து ப்ரெட்டு பவுடர்லேயும் பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா ப்ரெட்டு பீஸையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன். நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ இதை போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா பொறுமையாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்த பிறகு மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. போட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வரணும். நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். இது 2 பக்கமும் நல்லா செவந்து வந்த பிறகு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இருக்கிற நம்ம ப்ரெட்டையும் இதே மாதிரி செய்து வச்சுக்கலாம். இது டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.